பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சேர்ந்ததுன்னா பூஜ்ஜியம் தான், அது ராஜ்யம் ஆகாது அப்படின்ட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறாரு சார். ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன்ல இதெல்லாம் சொல்றாருன்ட்டு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. உண்மை அதுதானா சார்? இப்ப அந்த பிஜேபியோடு சேர்ந்து இவங்களுமே பூஜ்ஜியம் பூஜ்ஜியமா இருந்தா அலைன்ஸ் வச்சாங்க. அப்போ வந்து நியாயப்படுத்தினாங்கல்ல பிஜேபியை, ஆர்எஸ்எஸ், மோடியை நியாயப்படுத்தினாங்கல்ல. அப்போ கூட்டணி வைப்பது என்பது தேர்தலுக்காக எல்லாம் வைக்காத. இப்ப நீ எந்த தவறு நீங்க பிஜேபியோட யார் அலைன்ஸ் வைக்கல? இப்ப அந்த அணியில் உள்ள யார் வைக்கல? காங்கிரஸ் எல்லாம் வச்சாங்க, கம்யூனிஸ்ட் எல்லாம் வச்சாங்க, யார் வைக்கல? அப்போ கூட்டணி என்பது தேர்தலுக்காக திமுக அணி அமைச்சிருக்குது, ஒரு தேசிய கட்சி காங்கிரஸ் இருக்குது. அப்போ அதிமுக பக்கம் ஒரு அணி அவசியம் வேணுங்க. அப்போ அதிமுக அணி அமைச்சா உடனே வந்து கண்ணு மூக்கு காது வச்சு டெல்லி ஆளும், அது வந்து பூஜ்ஜியம் ராஜ்யம் எப்படி சொல்றீங்க? அப்போ உங்க தேர்தல் பிரச்சாரத்துக்காக, தேர்தல் யுக்திக்காக இதை திரும்ப 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 பேசி இதை மட்டுமே சொல்லி மக்களை திருப்திப்படுத்த முயன்றால் மக்கள் எப்படி அதை ஏற்பார்கள் சொல்லுங்க? இந்த 5 ஆண்டுகள்ல ஒரு நாள் தவறாம முதலமைச்சர் நாட்டின் பிரச்சனையை எதிர்கட்சியோடு சேர்ந்து பேசாமல் திரும்ப திரும்ப மோடியோடு சேர்ந்து பேசுவது, அடிமைன்னு பேசுவது. இப்போ அண்ணன் காலேஜ் சொன்னார், குற்றச்சாட்டு பேசும்போது சரியா சொல்லணும், மிகப்பெரிய தவறுனாரு. எத்தனை முறை வைக்க தவறா சொல்லிருக்காருங்க. கடந்த காலத்துல என்னென்ன சொல்லியிருக்காரு? சொன்னதோ தவறா சொல்லி நீங்க நியாயப்படுத்த, சொன்னது தவறுன்னு சொல்லி நீங்க மன்னிப்பு கேட்டாரா? நான் அன்றைக்கு பேசியது தவறுதான், ஸ்டாலினை பேசியது தவறுதான், அதே மாதிரி கருணாநிதி பேசுறது தவறுதான், நான் எல்லாமே பொய்யா சொல்லிட்டேன். நான் 2G ஸ்பெக்ட்ரம் மூலத்துல கனிமொழியை வந்து பலியிட பண்ணாங்க, கோடி கோடியே கொள்ளையடிச்சது ஸ்டாலின் தான் சொன்னேன், இன்றைக்கு மன்னிப்பு சொன்னாரா? அப்போ அரசியல சூழ்நிலை தகுந்த மாதிரி எல்லாரும் மாறி பேசுவாங்க, அதை கேள்வி கேளுங்க சார். அப்ப சொல்லும் போது ஒரு கேள்வி கேளுங்க. அப்போ அரசியல் அவரவர் சூழலை தகுந்த மாதிரி தங்களை மாற்றிக்கொள்கிற போது திமுக வசதியா எல்லாம் இருக்கிற போது அதிமுக அதை ஞாபகப்படுத்துங்க, வசதியா மாற்றி பேசும், எது தவறு இருக்குது? அதான் அரசியல். அப்போ அரசியல் என்று வந்துவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் பேசிக்கலாம், அதை மாற்றியும் பேசிக்கலாம் என்பது ஒரு சோழாக்கு மட்டும்தான் பொருந்துமா? திமுக பொருந்தாதா? அப்போ இதை போன்ற வார்த்தைகளை திரும்ப திரும்ப பேசி தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை எல்லாம் செய்ய முடியாம வெறுமனே வெற்றி கூச்சலாக மத்திய அரசு ஏமாற்றுகிறது, வஞ்சிக்கிறது. காங்கிரஸ் வஞ்சிக்க இல்லையா? 2001ஆம் ஆண்டு அம்மா ஒரு ஆட்சிக்கு போது 25,000 கோடி சிறப்பு கேட்டாங்க. அன்னைக்கு வந்து மத்தியில வாஜ்பாய் அரசுல திமுக அங்கம் வச்சுங்க, அன்றைக்கு கொடுக்க கூடாது என்று சொன்னது திமுக. சிறப்பு நிதி தேவையில்லை என்று தமிழ்நாட்டிற்கு சொன்னது திமுக தான். அப்ப இவங்க வசதிப்படி சொல்லுவாங்க, வாய்ப்புப்படி சொல்லுவாங்க, இவங்க சூழ்நிலை மாறி பேசுவாங்க. சார் அரவிந்த் சார், இதுதான் அரசியல். அரசியலில் ஒரு சைடு மட்டும் பேசாதீங்க, எல்லா சைடையும் பேசுங்க, மொத்தமா பாருங்க. எல்லா சைடுனா சொல்லுங்க, எந்த சைடு பேசணும்னு சொல்லுங்களேன் சார். திமுக சைடு என்ன பண்ணுங்க சொல்லுங்க. திமுக நியாயமா இருக்கு சார், தப்பே பண்ணலையா? எல்லாத்தையும் நாங்களே சொல்றேன். அப்போ இந்த திமுகவும் அந்த அணிகளும் பேசுவதற்கு தார்மீக தகுதியே இல்லைங்க. அன்றைக்கு நீங்க பண்ணீங்க இல்லையா? ஜமீலா இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு இன்னைக்கு பேசுறாங்கல்ல, எங்களுடைய தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். இன்னைக்கு நீங்க சொல்றீங்க கூட்டணியில எல்லாம் பங்கு கிடையாது, கவர்மெண்ட்ல எல்லாம் பங்கு கிடையாது அப்படின்ட்டு சொல்லிட்டீங்க. திரும்ப 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 சொல்றாங்க. இன்னைக்கு காலையில பேசியிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன், பிஜேபியில 4 அமைச்சர்கள் உள்ள இருப்பாங்கன்ட்டு இன்னைக்கு பேசுறாரு. சார் சரி சார், மத்திய இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி ஆட்சியிலே இல்ல, திமுக மேட்டரே இப்போ சீர் கொடுங்க மேட்டரே இல்லையா? அப்போ மத்தியில ஆட்சியிலே இல்லாத போது நடக்கக்கூடிய காங்கிரஸ் தைரியம் இருந்தா பிஜேபி ஏன் பேசாது? பேச அது இயல்பு சார். சார் நீங்க மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது திமுக மிரட்டி 63 சீட் வாங்கினாங்கல்ல, எப்படி? அப்போ அதாவது ராசாவையும் கனிமொழியும் சிறையில் வச்சவரும் கூட கூட்டணி திரு கருணாநிதி தொடர்ந்தாருங்க. அப்ப அச்சத்துலையா பயத்திலையா மாநில எடுத்து விட்டுட்டீங்களா? அப்ப ஆண்டவ கூட நீங்க காங்கிரஸ் கட்சியா? அவருக்கு கேள்வி வரும்ல சார். காங்கிரஸ் கட்சி ஆண்டவ எல்லாம் திமுக என்ன பேசி என்ன பண்ணுச்சு? அல்ல 18 ஆண்டு காலம் மத்தியில வந்து இதே பிஜேபியோடும் காங்கிரஸோடும் கூட்டணி அங்கம் வைச்ச போது திமுக என்ன பண்ணுச்சு? மாநில உரிமையை வாங்கி கொடுத்தா. அதிமுக தமிழ்நாடு ஆட்சி எது? மத்தியில காங்கிரஸ் திமுக ஆட்சி. தமிழ்நாடு உரிமையை வஞ்சித்தது, பறித்தது திமுக காங்கிரஸ் உடனே. அப்போ அவரவர் வசதிப்படி, அவரவர் அரசியல் சூழ்நிலைப்படி தமிழ்நாட்டை
கையாளுறாங்க உண்மை. அப்போ இன்றைக்கு வந்து அதிமுக ஏதோ உலகத்திலே கவர் செஞ்ச மாதிரியுமே திமுக உலகத்திலே நியாயமான மாதிரி பேசுறதுதான் அபத்தமான ஒன்று. அதிமுக சரியா தான் அரசியலை தான் பண்ணுவோம். நீங்க மாமா மத்திய ஆட்சியில் இருக்காங்க, நாளைக்கு வாழ்த்து சொல்ல செய்வார்னு சொல்லுவாங்க. அது காங்கிரஸ் சொல்லியா? காங்கிரஸ் வச்சு திமுக சொல்லியா? ஈழத்தை 1.5 லட்சம் பேர் கொன்றவர்களும் கூட கூட்டி வைத்துக் கொண்டு என்ன வச்சு திமுக அது நியாயப்படுத்தலாம். இவர்கள் நியாயம், அதிமுக நியாயமா? சார், முழுக்க அரசியலுக்காக திமுகவை இப்படியே பரிந்து பேசுவது ஆபத்தானது. தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடங்களிலும் அரசியல் சுழந்த மாதிரி நடப்பது உண்டு. பாருங்க, ஒரு நிமிஷம், இங்க யாரும் பரிந்து பேசல, பரிந்து பேசாதீங்கன்னு சொல்றதுக்கு சார் நீங்க குற்றச்சாட்டு யாருமே அதிமுக சொல்றீங்க, திமுக என்ன பண்ணுங்க சார்? நீங்க பேசுங்க சார். அதுதான் சார் என்ன கடந்த காலத்துல பரிந்து யாரு பேசுறாங்க? இங்க யாருமே பேசல பரிந்து. ஆவணமா 25,000 கோடி அம்மா ஜெயலலிதா கேட்டாங்க, கொடுக்க கூடாது என்று திமுக மறுத்து பேச்சு இல்லையா? நான் ஆவணமா தர்றேன். ஏன் மாநில மஞ்சித்தீங்க? அன்னைக்கு தமிழ்நாட்டுல உங்க ஆட்சி இல்லாம இருந்து அதிமுக ஆட்சி இருந்தா மத்தியில நீங்க அங்கம் வகிக்கிற போது அந்த உரிமையை நீங்க ஏன் வந்து அவமதிச்சீங்க? ஏன் நீங்க வாங்கி தரல? எதை வாங்கி தரலன்னு அதே வாய்ப்பை அதிமுக பயன்படுத்தும். நியாயமானதா இல்ல சார்? எந்த பணத்தை வாங்கி கொடுக்கல, யாரு வாங்கி கொடுக்கல சார்? 25,000 கோடி சிறப்பு நிதி வேண்டும் என்று 2009 புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வேண்டாம் சார் மத்திய அரசுக்கு. கொடுக்க கூடாது திமுக சொல்லு சார். அது அவங்க தரக்கூடாதுன்னு சொன்னாங்களா சார்? கொடுக்க கூடாது திமுக சொல்லுது. ஏன் சொல்லுச்சு? மாநில உரிமையை காப்பாற்றக்கூடிய வல்லமலை திமுக இன்னைக்கு வந்து செல்வம் நாங்களே எல்லாத்துக்கும் பாதுகாப்பு சொன்னீங்களா? அப்படிப்பட்ட திமுக அன்றைக்கு ஏன் பண்ணிச்சு? உங்கள் ஆட்சி, உங்கள் ஆதரவோடு நடந்த ஆட்சி. எனவே அன்றைக்கு அதிமுக ஆட்சியை வஞ்சித்தீங்க. சரி, சார் எப்பவுமே 100% சரியா திமுக போயிருந்தா கேள்வியே வராதுங்க. திமுக வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் மத்திய ஆட்சியை பயன்படுத்தி, மாநில ஆட்சியை பயன்படுத்தி எல்லா தவறையும் செய்தது. ஆனால் அதிமுக மட்டும் இன்றைக்கு ஒருதலை பட்சமாக பிஜேபி அடிமை, பிஜேபி சேர்ந்த நாட்டை ஆண்டுவாங்க. யாருடைய ஏமாத்திர நாடே சொல்றீங்க? ஒரு அரசியல் ரீதியான கூட்டணியை திமுக எப்படி வைத்ததோ அதே மாதிரி அதிமுக வைக்கிறது வைக்கும். திமுக தோற்கடிக்க எந்த எல்லைக்கு போவேன்னு சொல்லி 99 இதே கருணாநிதி சொன்னார் இல்லையா? ஜெயலலிதா என்ன முடிவு எடுக்கிறாளோ நேர் எதிரான முடிவு சொன்னாங்க இல்லையா? அதே இன்னைக்கு திமுக எந்த முடிவு எடுக்கிறதோ நேர் எதிரான முடிவை அதிமுக எடுக்கும். அரசியல். ஓகே.